சங்கீதம் 116 சங்கீதம் அதோடைய 12-13 வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆமென். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு வேத பகுதியை, சங்கீத பகுதியை நாம் இன்றைக்கு வாசிக்க நாம் கேட்டோம். சங்கீதக்காரனாகிய தாவீதோடு கூட நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு இன்றைக்கு கர்த்தர் விசேஷமான கிருபைகளை கர்த்தர் தருவாராக. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் என்ன செய்வேன்? தொழுது கொள்வேன். இது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. இன்னைக்கு நன்றி செலுத்துகிற விதமாக உலக பல விதங்களில், பல கோணங்களில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. கென்னடி என்று சொல்லுகிற ஒரு அமெரிக்க ஜனாதிபதி சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு பாராட்டுதல் அல்லனா ஒரு நன்மை செய்ததற்கு ஒரு பாராட்டுதலை நம்ம வெளிப்படுத்தும் போது வாயினால் நம்ம சொல்லுகிறதை காட்டிலும் செயலில் வெளிப்படுத்துறது ரொம்ப மேன்மையானது அப்படின்னு சொன்னாராம். அவர் ஒரு குறிப்பில் எழுதியிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒருவர் நமக்கு ஒரு கிஃப்ட் தர்றாங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காட்டுற செயலில் நம்ம அவங்கள என்ன செய்யலாம்? உற்சாகமாக்கலாம் இல்லையா? சிலர் சிரிப்பில் என்ன செய்திருவாங்க? காண்பிச்சு கொடுப்பாங்க. அவங்களோட அந்த சிரிப்பை அவங்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்டில் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நம்ம கொண்டு கொடுத்த கிஃப்ட்னால அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பார்வையில் அந்த அன்பை என்ன செய்வாங்க? வெளிப்படுத்துவாங்க. பார்வை, அவங்களுடைய அந்த அன்பு கலந்த பார்வைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த பார்வையை நமக்கு காட்டி கொடுக்கும். அவங்க நமக்கு கொடுத்த அந்த கிஃப்ட் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. சிலர் என்ன செய்வாங்கன்னா செயலில் காட்டுவாங்க. எப்படின்னா, அவங்க இவ்வளோ செய்திருக்காங்கல்ல, நம்ம அவங்களுக்கு எவ்வளோ கனம் கொடுக்கணுமோ அவ்வளோ கனத்தை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துறது தான் இந்த தொழுது கொள்ளுதல். ஆமென். கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது. கர்த்தர் எனக்கு செய்த உபகாரத்துக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். அவர் சொல்றார், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் என்ன செய்வேன்? அவருக்கு வேறு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் அவர் திருப்திப்பட மாட்டார். ஆராதனை ஒன்றில் மட்டும்தான் அவரை சந்தோஷப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறவங்க நல்லா கை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஆராதிக்கிறதுல மட்டும்தான், கர்த்தரை தொழுது கொள்கிறதுல மட்டும்தான் அவரை நம் பக்கமாக என்ன செய்ய முடியும்? இழுக்க முடியும். சந்தோஷமாக ஆராதிக்கிறவங்க, செயலை வெளிப்படுத்துகிறவங்க ரொம்ப பாக்கியசாலிகள். ஆமென். அதுதான் சொல்கிறார் பாருங்க. இந்த சங்கீத பகுதியை நான் வாசிக்கும் போது 4 பகுதிகளில் அந்த கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அந்த பகுதியை முக்கியப்படுத்தி இருக்கிறார். ஆமென். எத்தனை வசனம் அதில் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? 19 வசனம். அந்த 19 வசனத்தில் 4 பகுதிகளில், 4 இடங்களில் அவர் அந்த கர்த்தரை தொழுது கொள்ளுகிற முக்கியப்படுத்துகிற அந்த இடத்தை நம்ம பார்க்க முடியும். முதலாவது பாருங்க, அந்த 1வது வசனத்தை வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2வது வசனம், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். இந்த சங்கீத பகுதியை அவர் சொல்லும்போது சொல்றாரு, முதல் வசனத்துல, என்னுடைய சத்தத்தையும் என் விண்ணப்பத்தை கேட்டதனால் நான் அவரில் அன்பு கூறுவேன். ஆமென். நம்ம ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தந்தார்னு சொல்ற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் முடிவுக்குள்ளால கர்த்தர் எல்லா காரியங்களுக்கும் ஜெயம் தந்தாரா? அவர் சொல்ற, செவி சாய்த்தபடியால், கர்த்தர் என்னுடைய சத்தத்தை கேட்டபடியால். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவர் அதை உச்சரித்து சொல்லும்போது சொல்றார் பாருங்க, அவர் செவியை எனக்கு சாய்த்தபடினால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை நான் தொழுது கொள்வேன். எத்தனை பேர் அதை தீர்மானமாக எடுக்கிறீங்க? ஆமென். இந்த வருஷம் முடிஞ்சு இனி அடுத்த வருஷத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நமக்கு இல்லவே இல்லை. தாவீது என்ன சொல்கிறாரு? எனக்கு மூச்சு இருக்கும் வரையிலும், ஆமென், என்னுடைய ஜீவன் இருக்கும் வரையிலும் நான் கர்த்தரை என்ன செய்வேன்?
தொழுது கொள்ளுவேன். ஆமென். எத்தனை பேர் அதை சொல்ல விரும்புகிறீங்க? இந்த இந்த பகுதியை சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தெரியுமா? கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கடனாக நம்ம வெளிப்படுத்துவது இந்த நாள் மட்டும் இல்லை, நாலு தினத்தில் மட்டும் அல்ல, வருஷங்களால் மட்டும் அல்ல, என் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். என் வாழ்க்கை முழுவதும் என் மூச்சு போகிறது வரையில நான் கர்த்தரை நான் தொழுது கொள்ள விரும்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்ல முடியும்? இது அவருடைய தீர்மானம், அவருடைய உடன்படிக்கை. தேவனோடு கூட பண்ணின உடன்படிக்கையில் ஒரு உடன்படிக்கை என்ன? யாருக்கு பின் செல்ல மாட்டேன், கர்த்தர் ஒருவருக்கே நான் நன்றி உள்ளவளாக இருப்பேன், கர்த்தர் ஒருவருக்கே நான் ஆராதனை செலுத்துவேன். ரெண்டாவது அவர் சொல்றார் பாருங்க, அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு, அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். தொழுது கொள்கிற இடத்துல தான் விண்ணப்பத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். ஆமென். விண்ணப்பம் செலுத்தப்படுகிற ஒரு இடம் எங்க? தொழுது கொள்கிற இடம். ஆமென். தொழுது கொண்டு என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் செலுத்தி நான் கெஞ்சினேன் அப்படின்னு சொல்றார். ஆமென். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து விண்ணப்பம் செலுத்தி ஒரு சொட்டு கண்ணீர் விடுத்த, ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு விடுதலை தாங்கன்னு கெஞ்சினாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் சமூகத்தில் வந்த ஒருவரையும் அவர் வெறுமையா தள்ளினதில்லை. ஆமென். அவர் சமூகத்தில் வந்து முழங்க, ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு கேட்கிற பிள்ளைகளை அவர் மனம் இறங்கி உதவி செய்ய அவர் போதுமான தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது அவர் சொல்ல, நீதி உள்ளவர், அவர் மன உருக்கம் உள்ளவர். ஏன் தெரியுமா? கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் நீதி செய்கிறதுல அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், ஜீவனோட. ஆமென். நீங்க வந்து கேட்குற, நான் வந்து கேட்குற எந்த விஷயமானாலும் சரி, கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவர். ஆமென். மூன்றாவது அந்த இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, ஆமென், என் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் என்ன செய்வேன்? தொழுது கொள்வேன். நான்காவது 17வது வசனம் சொல்லப்பட்டு பாருங்க, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கப்படுகிற ஒரு இடமும் கர்த்தரை தொழுது கொள்கிற இடம். ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, எப்போ துதிக்கிற ஆராதனை தேவ சமூகத்தில் நம்ம தொழுது கொள்ளும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். இந்த சங்கீதக்காரனோடு சேர்ந்து சொல்ல முடியுமா? நான் ஸ்தோத்திர பலியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். ஆமென். அவர் என்னை இக்கட்டில் எனக்கு உதவி செய்தார், மண்ண கண்ணிலிருந்து என்னை பாதுகாத்தார், எல்லா சூழ்நிலையில என்னை தப்புவித்தார், அதனால நான் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்ல, தொழுது கொள்கிற எவனும், கர்த்தரை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தரை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். தொழுது கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவர் தொழுது கொள்கிற நேரங்களிலெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இறங்கி வருகிறார். ஆமென். வாசிங்க பார்க்கலாம், உபாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற கர்த்தரை தொழுது கொள்கிற நேரங்கள் இதுதான் பெரிய பாக்கியம். ஆமென். தேவன் தூரத்திலிருந்து பார்க்கிற தேவனா இருக்கக்கூடாது, நம்ம சமீபத்தில் வந்து நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆமென். உண்மையா தொழுது கொள்கிற பிள்ளைகளை அவர் நிச்சயமா விசாரித்து அறிகிற ஒரு சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். அந்த அந்த பகுதியை நீங்க வாசித்து பாருங்க. இதே போல ஒரு ஜாதி உண்டோ? ஆமென். ஹல்லேலூயா. தொழுது கொள்கிற எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஆமென். அவரை பாடுவது, அவரை ஆராதிப்பது, அது யாரெல்லாம் விசேஷமாக நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பாடுறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைக்கு நாம் பாடுறோமா, அது நம்ம பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த, நம்ம குடும்பத்துக்கு செய்த நன்மைகளுக்கு நம்ம பாடுறோமா, நம்ம கர்த்தரை தொழுது கொள்கிறோமா, அதுதான்
தேவன் நம் சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம். ஹல்லேலூயா. வேதம் அடுத்து சொல்லுது பாருங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை ரட்சிப்புகளால் கர்த்தர் என்ன செய்வார்? வழி நடத்த. ரட்சிப்புன்னு சொல்றது இன்னைக்கு மாத்திரம் அல்ல, தொடர்ந்து நடத்தப்பட வேண்டிய ஒரு செயல்பாடு. ஆமென். அந்த ரட்சிப்பு நம்முடைய கடைசி மூச்சு வரையிலும் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு. ஆமென். அந்த ரட்சிப்புக்குள்ளால நான் கடந்து வரணும்னா நான் கர்த்தரை தொழுது கொண்டே ஆகணும். ஆமென். வாசித்து பாருங்க, யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 32வது வசனம். ரட்சிக்கப்படுவான், கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாக இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாகும். எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாகுதா? இல்லை. ஆமென். கர்த்தர் சமூகத்தில் மீட்கப்பட்டவர்கள், மீதியாக இருக்கிறவர்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஜீவனோடு சொல்லுவீங்களா? ஆமென். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எவரும் ரட்சிக்கப்படுவார். வேதத்தில் சொல்லப்படும் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்த அவர் போதுமானவர். இந்த சங்கீத பகுதியில் ஏன் கர்த்தர் சமூகத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா, அவர் கடந்து சென்ற பாதை ஒரு கடினமான பாதையாக இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்கள். ஒரு மனதளவில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இந்த வருஷத்தில் இவர்கள் சாதாரணமான மனிதர்களாக இருந்திருக்க மாட்டாங்க. நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற மனிதர்களாக இருந்திருக்க மாட்டாங்க. சில மனிதர்கள் பொறாமையில் நிறைந்த மனிதர்களாக இருந்திருப்பார்கள். சில மனிதர்கள் நமக்கு எதிர்த்து பேசுகிறவர்களாக இருந்திருப்பார்கள். சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை கீழே தள்ள வைக்க வேண்டும் என்று ரொம்ப வேதனைப்படுத்தக்கூடிய, காயப்படுத்தக்கூடிய நிலைமையில் அவங்க நடந்திருப்பார்கள். ஆனால் இதெல்லாம் தாண்டி வருவதற்கு என் தேவன் நீதி உள்ள தேவனாக இருந்தார். ஆமென். அவர் சொல்கிறார் பாருங்க, தன்னுடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து என்ன செய்தார்? தப்புவித்தார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, மனுஷனால் வந்த நிந்த, மனுஷனால் வந்த வேதனையான அனுபவங்கள். அவர் சொல்லும்போது சொல்றாரு, மனுஷன் எல்லாம் பொய்யர். ஆமாம். அவர் யாரையும் நம்பலை, மனுஷன் யாரையும் நம்பலை. அந்த வசனத்தை நீங்க வாசிங்களேன். 11ஆம் வசனம் வாசிங்க. எந்த மனுஷனும் பொய்யன் என்று, எந்த மனுஷனும் யாரையும் நம்ப முடியாது. நான் வெள்ளை வெள்ளை உடுத்ததுனால என்ன நம்ப முடியாது? யாரும் நம்பணும்னு அவசியம் இல்லை. மனுஷன் எல்லாம் பொய்யர். ஹல்லேலூயா. மனுஷனை என்ன செய்ய முடியாது? நம்ப. உங்களை நம்புறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. நமக்கே நம்பிக்கை இல்லைல்ல, நம்ம குறித்து நமக்கே நம்பிக்கை இல்லைல்ல. தாவீது யாரை குறித்து வேதனைப்பட்டார் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 8லிருந்து 11 வசனம் வாசிக்கும் போது, தன் கூட இருந்தவர்கள் தான் அவருக்கு எதிராளியாக மாறினாங்க. நீங்க நம்பினவர்கள், உங்க கூட அப்போ புசித்தவங்க. நீங்க நினைக்கலாம் யாரா இருக்கலாம், ஒருவேளை உங்க பிள்ளைகளா இருக்கலாம், கூட இருக்கிறவங்க இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், யார் என்பதை நம்ம சொல்ல முடியாது. ஆனா கூட இருந்த அப்போ புசித்தவர்கள். ஹல்லேலூயா. அது சாதாரணமாக நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்படி உள்ளவங்க நமக்கு எதிராக வந்தா சகிக்கவே முடியாது. ஆமென். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும். வாசிங்க பார்க்கலாம். கூட இருக்கிறவங்க, கூட இருந்து குழி வெட்டுறவங்களா இருக்கிற ஒரு கூட்டத்தை குறித்து தாவீது வருத்தப்படுறார். என்ன சொல்றாரு? வாசிங்க. தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கை கிடக்கிற அவன். இனி இந்த சங்கீத பகுதியில் அவன் சொல்ற, நான் கெஞ்சினேன், கண்ணீர் வடித்தேன், நான் மெலிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு? இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும், சரியா? 116வது வசன சங்கீத பகுதியில் 6வது வசனத்தை வாசிங்க. கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். நம்ம கவலை வந்தாலே நமக்கு என்ன வந்துடும்? கொஞ்சம் மெலிவு வரவங்க, கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கவங்க, கொஞ்சம் நல்ல ஆட்டச்சாட்டமாக இருக்கவங்க கொஞ்சம் மெலிகிறாங்கன்னா அவங்ககிட்ட சம்திங் ராங். ஏதோ ஒன்று உள்ள, ஒன்றில் பயம் இல்லை கவலை, ஏதோ ஒன்று சோர்வு, யாரை குறித்தும் எவரை குறித்தும் இருக்கலாம். ஆமென். மனக்கவலை,
சோர்வு, மெலிஞ்சு போயிட்டார். நினச்சி அழுது மெலிஞ்சே போயிட்டார். கண்ணீர் அதுன்னு சொல்கிறார் பாருங்க. ஆமென். கர்த்தர் என்னுடைய ஆத்துமாவை எப்படி விடுதலை ஆக்கினார்? 8வது வசனம், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்பிவித்தார். ஆமென். எப்போ நான் விழுந்திருக்கணும் ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? தப்புவித்தார். ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க பார்க்கலாம். 9வது வசனம், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பா புசித்தவனுமான மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை. ஆமென். அடுத்த வசனம், கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால். அவர் ஜெயம் பெற்றதுக்கான அடையாளம். ஆமென். என் சத்துரு என்னை ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருந்தீர் என்று. ஆமென். எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிச்சவங்க மட்டும் சொல்லுங்க. இத்தனை பேர் ஜெயம் பெற்றுட்டீங்கன்னா அடுத்த வருஷத்தை நீங்கள் ஜெயம் பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷம் கத்த தர்றாருன்னா கத்த தருகிற கிருபை ஈவு. ஆமென். இந்த வருஷத்தை முடிச்சிட்டோம் என்பதுக்காக அடுத்த வருஷம் நமக்கு சோதனை வராதுன்னு என்பது நம்ம நிச்சயம் கிடையாது. அடுத்த வருஷத்தில் இதே போல் பிராண வேதனைப்படுத்துகிற மனுஷர்கள் வரமாட்டாங்க என்பது நிச்சயம் கிடையாது. ஆமென். நமக்கு உபத்திரம் வராதுன்னு சொல்வதற்கு நிச்சயம் கிடையாது. மரண பயம் வரும்னு சொல்றதுக்கு நிச்சயம் கிடையாது. ஆனால் அதெல்லாம் தாண்டக்கூடிய பலனை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? தந்து பலப்படுத்துகிற. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்த உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிராண சிநேகிதன், கூட இருந்தவன், நல்ல சாப்பிட்டவன், நல்ல திருப்தியாக இருந்தவன், நல்ல சந்தோஷமாக இருந்தவன், திடீர்னு தன் குதிகாலை என்ன செய்துட்டான்? அவன் அவனோட வாழ்க்கையில் நம்பவே முடியாத ஒரு மனுஷன் அவன் மாறிட்டான். ஆமென். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் கண்ணீரில் போனேன், மரண கண்ணிக்கே என்னை தப்புவித்தார். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் எத்தனையோ மரண கண்ணிகள். ஆமென். எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்த போதிலும் கர்த்தர் நம்மை என்ன செய்தார்? டேஸ்ட் பண்ணவங்க ஆமென் சொல்வீங்க. ஹல்லேலூயா. பலகீனத்திலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்தார். மரண பயத்திலிருந்து நம்மை தப்புவித்தார். உண்மையாக சொல்கிறேன், ஒரு சாட்சியாக அவங்க மத்தியில் சொல்கிறேன். ஏறக்குறை 1 மாதத்துக்கு முன்னால் என்னுடைய வலது முட்டு பகுதி ராத்திரி கால் தூங்கி எழும்பும்போது காலையில் பயங்கர வலி. பயங்கரம்னா அது இடிச்சுதா என்ன பண்ணிச்சா எனக்கு அது தெரியாது. அது அந்த வலி வர்றதுக்கான ரீசனே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த முட்டு எலும்புக்குள்ளால் பயங்கரமான வலி. நடக்கும்போது இருக்கும்போது அதெல்லாம் பயங்கரமாக அது வலி எடுத்துகிட்டே இருந்தோம். ஏறக்குறை 1 வாரம் இருக்கும் அந்த வலி, அது என்னை விட்டு போகலை. இப்போ மனசுக்குள்ள என்னெல்லாமோ சிந்தனைகள், பல சிந்தனைகள் ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் படுத்திருக்கும்போது எனக்கு நல்ல உணர்வு இருக்குது. ஒரு மரண பயம் என்னை அப்படியே ஆளுகை செய்தது நான் பார்த்தேன். ஆனால் உடனே இயேசுவின் நாமத்தில் அது கடிந்து கொண்ட போது கர்த்தர் அதுலேருந்து ஒரு ஜெயம் தந்ததையும் என்னால் உணர முடிஞ்சு. இதுலேருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னென்னா, நிறைய பேர் இதை ஜெயிக்காததுனால, இந்த மரண பயத்தை ஜெயிக்காததுனால கவலைப்பட்டு அந்த வியாதிக்குள்ளாலே கடந்து செல்கிற ஒரு அனுபவத்துக்கு நேரம் போகிறத என் ஆவியில் நான் அதை உணர முடிந்தது. ஆமென். அநேக ஜெயிக்க முடியாததுனால, அதை கர்த்தர் நம்மளை ஜெயிக்க உதவி செய்ததுனால, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும்? உண்மையாக சொல்கிறேன், அந்த 1 வாரத்துக்கு பிறகு அந்த வலி எங்கே போச்சுன்னு. இப்போ இப்படி தான் கர்த்தர் நம்மளை ஜெயிக்க வைக்கிறார். இப்படி தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு உதவி செய்கிறார். இப்படி தான் கர்த்தர் ஒவ்வொரு பயத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறார். மரண கண்ணியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குறார். விசுவாசிக்கிற நல்ல கையை தட்டி ஆவியில் நிரம்பி சொல்லுங்க, கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனோட கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால், பலனா கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால், சத்துருக்களை மேற்கொள்ள அதிகார கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால், மனுஷ பயத்திலிருந்து மனுஷிக ஆதிக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை தந்திருக்கிறார். நல்ல உற்சாகமா இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய காரியங்கள் ஜெயித்தவர்களாக இருந்தால்
நல்ல ஆவில நிரம்பி சொல்லுங்க. உங்க சொந்த புயத்தினாலோ, சொந்த தைரியத்தினாலேயோ, சொந்த பலத்தினாலோ இதை சாதிக்க முடிந்திருக்காது. கர்த்தருடைய பலனால மட்டும் நல்ல ஆவில நிரம்பி கைகளை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு பலம் தந்தார், கர்த்தர் எனக்கு ஜீவன் தந்தார், கர்த்தர் எனக்கு ஆரோக்கியம் தந்தார், கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். நல்ல மேல கையை தட்டி சொல்லுங்க. இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு எதிராக வந்த போதிலும் கர்த்தர் நம்மை தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். சாதாரணமாக நம்ம தப்பி வரல. ஆமென். எத்தனையோ பேரால் தாண்ட முடியலை. ஆனால் தாவீது சொல்ற, நான் கெஞ்சினேன், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன், அவர் என் சத்தத்தை கேட்டதுனால கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார், என்னை தப்புவித்தார். கபடற்றவர்களை காக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனைகளை திருப்புங்க, பார்க்கலாம். ஆமென். 12-13 வசனங்கள். அதில் எத்தனையோ நன்மைகள். நீங்கள் சொல்லப்போனால், என்னுடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் நிறைய சொல்லலாம். அதே போல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் சொல்ல கர்த்தர் வகித்திருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, எத்தனை பேர் கையில் ரட்சிப்பின் பாத்திரம் இருக்கு? ஆமென். இதை நான் தியானிக்கும் போது ஒரு சில முக்கியமான பகுதியை கர்த்தர் எனக்கு கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். யார் கையில் கர்த்தர் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுக்குறார் தெரியுமா? ஆமென். மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்காக வாழணும்னு விரும்புகிற பிள்ளைகள் கையில் ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் ஈவாக கர்த்தர் கொடுக்குறார். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்துக்குள்ளால என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? அழியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாராம். இதை நீங்கள் எத்தனை பேர் அதை உணர்ந்து கொள்றீங்கன்னு எனக்கு தெரியல. அதில் 1-2 வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிங்க, பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்க, பார்க்கலாம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். பாத்திரத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீரா? சொல்லுங்க. மனசுல பதிக்கப்பட வேண்டிய ஒன்று. நீங்க மனம் திரும்பி வந்திருப்பீங்கன்னா, கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருப்பீங்கன்னா, உங்க கையில் ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தில் என்ன கர்த்தர் வைத்திருக்கிறான்னா, அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று. ஆமென். வாழ்க்கையில் வற்றாத நீரூற்று. ஒரு நாள் அது வற்றாது. ஆமென். ஊறிட்டே இருக்கும். சந்தோஷம் ஊறிட்டே இருக்கும். சமாதானம் ஊறிட்டே இருக்கும். வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஊறிட்டே இருக்கும். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அதை நித்திய 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 காலமாக ஊறுகிற அது ஜீவ ஊற்றாய் இருக்கும். இன்னும் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆமாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்தில், விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து அது ஜீவ நதி புறப்பட்டு என்ன செய்யுமா? ஓடும் என்று சொல்லப்பட்டு. வாசிங்க, பார்க்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஹல்லேலூயா. அப்போ அந்த நதி எங்க ஓடும்? நமக்கு மட்டும் இல்லை, நம்ம மட்டும் வாழணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம இடத்துலேருந்து மற்றவங்களுக்கு ஓடும். ஆமென். எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க? நிறைய பேர் விரும்பவே இல்லை. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் குடித்தா மட்டும் போதாது, நான் திருப்தி அடைஞ்சால் மட்டும் போதாது, என்னிடத்துலேருந்து அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்? என்னிடத்துலேருந்து பொங்கி மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? பாயணும். ஹல்லேலூயா. மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும். இப்படி கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை ரட்சிப்பின் பாத்திரத்திலிருந்து ஓட வைக்கிறாராம். ஆமென். அந்த ஜீவ நதி கடந்து சென்ற இடங்களில் எல்லாம் என்ன உண்டாயிடுச்சாம்? ஆரோக்கியம் உண்டாயிடுச்சு. ஆமென்.
ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்துலேருந்து, ஆவியில் பலன் கொள்கிற பிள்ளைகளிடத்துலேருந்து அந்த நதி என்ன செய்யும் தெரியுமா? ஓடும் ஓடும். விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசம் நமக்குள்ளால இந்த சபைக்குள்ளால வரட்டும். நல்ல ஜீவ நதி புறப்பட்டு ஓடட்டும். எனக்குள்ளால ஊறுகிறது மட்டும் இல்லை, எனக்கு இருந்து மற்றவங்களுக்கு அது பாய்ந்து செல்லட்டும். அந்த ஆசீர்வாதம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் தந்த அதே தேவன் இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் இன்னும் அதிகமாய் பாய்ந்து ஓடட்டும். நல்ல ஆவில நிரம்பி கையில் தட்டி சொல்லுங்க, இந்த சபை ஆவிக்குள்ளால களி கூறட்டும். நல்ல கை தட்ட முடிஞ்சவங்க நல்ல கை தட்டுங்க. சத்துரு வெட்கப்படட்டும். உங்களை அமுக்கி சந்தோஷத்தை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, அனுபவிக்க விடாம தடை பண்ணுகிற எல்லா சத்துட ஆதிக்கங்கள் இப்போதை முறியடிக்கப்படட்டும். அந்த ஜீவநதி கடந்து செல்ல முடியாதபடி, உங்க ஆவிக்குள்ளால களி கூற முடியாதபடி, அக்கினி அபிஷேகத்தில் நிரப்ப முடியாதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முறியடிக்கப்படுவதாக. நல்ல நல்ல நமக்கு என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? பாய்ந்து போகணும். மூன்றாவது, அதே ஜீவ தண்ணீரை குடித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் அதோட 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து எப்படி எப்படி அந்த வார்த்தை சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு. ஆமென். வரும்போதெல்லாம் சந்தோஷம் இருக்கணும். எங்கே வரும்போது? தேவ சமூகத்தில் வரும்போது. ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பின் ஊட்டிலேருந்து என்ன கொண்டு வரணும்? மகிழ்ச்சியோடு அந்த தண்ணீரை கொண்டு வரணுமா? ஆமென். அதுதான் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். ஆமென். அப்போ ரட்சிப்பின் பாத்திரத்தில் என்ன கிடைக்குது நமக்கு? நித்திய நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்று. அந்த ஜீவ ஊற்று விசுவாசிக்கிற உள்ளத்திலேருந்து நதியாக என்ன செய்யுமா? பாய்ந்து போகும். பாய்ந்து போகிற அந்த நதியிலிருந்து மகிழ்ச்சியோடு கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தில் 1-2 காரியத்தை உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் ரட்சிப்பின் சுவிசேஷம். ரட்சிப்பின் சுவிசேஷம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் விசுவாசிகளாக மாற்றப்பட்ட போது கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவர்களை முத்திரை போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. ரட்சிப்பின் மேன்மையினால, ரட்சிப்பின் சுவிசேஷத்தினால மனிதர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நமக்குள் கர்த்தர் முத்திரை போட்டாராம். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய வசனத்தை கேட்டு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியில் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரட்சிப்பினால கர்த்தர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியின் முத்திரை. ஆமென். அடுத்து பாருங்க, ரட்சிப்பினால கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 118வது சங்கீதத்தில் 15வது வசனம் சொல்லப்பட்டு, நீதிமான்களுடைய கூடாரங்களின் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. சில வீடுகளில் எப்போ போனாலும் துக்க வீடாக இருக்கும். ஆமென். சில வீடுகளை போகும்போது ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற வீடுகளை பார்க்க முடியும். ஆனால் ரட்சிப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் வீடு எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்போதும் ஜபத்தோனி கேட்குற வீடாக இருக்கணும். பாடல் தோனி கேட்குற வீடாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நான் காலையில் 8 மணி வரை காலையில் இங்கே ஜபத்துக்கு வந்துட்டு 8 மணி வரை இங்கே இருந்து ஜபம் பண்ணுறதுலையோ வேத வசனம் வாசிக்கிறதுலையோ டைமில் நம்ம செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனால் அங்கே வீட்டில் அந்த சத்தம் கேட்கலன்னு சொன்னால் ஏதோ இழந்தது போல் எனக்கு உணர்வு வரும். பாட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும். பாட்டு சத்தம் கேட்டால் வீட்டில் வேறு சத்தம் கேட்காது. அதுக்கு முன்னால் நான் போயிட்டு இருக்கும்போது சில நேரம் கச்சப்பச்சை கேட்பேன். என்னெல்லாமோ சத்தம் கேட்கும். அப்போது நான் புரிஞ்சிடுவேன், இந்த சத்தம் நமக்கு தேவையில்லாத சத்தம். இது சண்டையும் கொண்டு வரும், துக்கத்தையும் கொண்டு வரும், பிரச்சனையும் கொண்டு வரும், வாக்குவாதத்தையும் கொண்டு வரும். தேவையில்லாத சத்தம், இது தேவையில்லை. அதே பட்சத்தில் அந்த பாட்டை போட்ட உடனே அந்த சத்தம் அப்படியே அமைங்கிடும். வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டானா வேறு சத்தம் என்ன செய்யாது. பிள்ளைகள் சண்டை போட மாட்டாங்க. நீங்கள் சண்டை போட வைக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் என்ன சத்தம் கேட்கலன்னு அர்த்தம். ஆமென். போட்டு பாருங்க.
சத்தமாக போடவோ மைல்டாக போடவோ வீட்டில் சத்தம் கேட்டுகிட்டே இருந்தால் உள்ளே இருக்க அசுத்தாவிகள் எல்லாம் வெளியே போயிடும். சண்டை ஆவிகள் வெளியே போயிடும். பொறாமை ஆவிகள் வெளியே போயிடும். ஆமாம், வீட்டுக்குள்ளால இருக்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் என்ன செய்துடும்? வெளியே போயிடும். ஆமாம், வீட்டுக்குள்ளால துக்கமுகம் இருக்காது. வீட்டுக்குள்ளால என்ன இருக்காது? ஒரு பக்கத்தில் உட்காந்து சண்டை போட்டுட்டு அழுதுட்டு இருக்கிற அனுபவம் இருக்காது. அந்த வீட்டுக்குள்ளால கம்பீர சத்தம் இருக்கும், பாடலி சத்தம் இருக்கும். விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வீட்டுக்குள்ள அந்த சத்தம் வரணும் விரும்புறீங்க? இதுவரை வரல அப்படின்னு சொன்ன நம்ம வீட்டுக்குள்ளால, நீதிமான்களுடைய வீட்டுக்குள்ளால கம்பீர சத்தம் உண்டாகட்டும். கைக்கு கொடுக்கிற ஆமென், அதுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தனிப்பட்ட நபர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு மேன்மை கர்த்தர் தருவாராக. ஆமென். நீதிமான்கள் வீட்டில் என்ன உண்டாகும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. அதோட விட்டுல வேதம் நிறைய சொல்லுது, ரட்சிப்பின் தேவன் நமக்கு துணையாக இருந்து நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 18வது சங்கீதம் 35வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவருடைய ரட்சிப்பின் கேடகத்தினால் நம்மை திருப்தியாக்குற. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆமே, கர்த்தர் நம்மளை தாங்கி நடத்துவாருன்னா அதே போல சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஆமென். அதோட விட்டுட்டாரா? ரட்சிப்பின் வஸ்திரத்தினால கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? நிரப்புறாரு. ஆமாம், வாசிங்க. ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதுக்கும் ஒப்பாக என் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு என்ன செய்தார்? ரட்சிப்பின் வஸ்திரத்தில் அவ்வளோ மகிமை இருக்குது. ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரத்தில் ஆமென் அழுக்க நம்ம பார்க்க முடியாது. ரட்சிப்பின் வஸ்திரம் பரிசுத்தமானது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தில் அழுக்கற கழுவப்படுகிற இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற ஒரு வெண்மையான வஸ்திரம். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எந்த வண்ணனாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு அந்த வெண்மையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வஸ்திரத்தில், ரட்சிப்பின் வஸ்திரத்தில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென். இதை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அதில் அனுபவித்த 3 கூட்டத்தை குறித்து வசனத்தை தான் மட்டும் தான் சொல்ல விரும்புகிறேன். 3 கூட்டத்தில் அதில் ஒருவர் முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு தனிமையாக விடப்பட்ட போதும் அவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் என்ன செய்யலை? இழந்து போகலை. ஆமென். அவன் கர்த்தருக்காக நிற்கிறதுல, கர்த்தரை தொழுது கொள்கிறதுல கடைசி வர உண்மை உள்ளவனாக இருந்தான். நல்லா புரிந்து கொள்ளணும். நம்மளை ஒரு நாடு கடத்துகிறாங்கன்னு வச்சுடுங்க. அந்த நாடு கடத்துகிற இடத்துல கர்த்தரை இதே போல் ஆராதிக்கிற ஒரு இடம் கிடைக்காது. குடும்பத்தோடு ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம் கிடைக்காது. விக்கிரங்களை வழிபடுகிற ஒரு இடமா இருந்தால் நம்முடைய ஆத்மா என்ன சொல்லும் தெரியுமா? எல்லார போல ஒத்து போகணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடிய அளவுக்கு சோதனை கடந்து வரும். யோசேப்புக்கு அது வந்துச்சு. விக்கிரங்களை வழிபடுகிற ஜனங்கள் மத்தியில் இவன் போய் விடப்பட்டான். ஆமென். ஆனால் யோசேப்போ யெகோவா தேவனை ஆராதிக்கிறதுல, யெகோவா தேவனை தொழுது கொள்கிறதுல அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். எந்த இடத்துல நம்ம போனாலும் நாம் ஆராதிக்கிறதுக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் ரட்சிப்பின் தேவன். கையில் தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் யோசேப்பு அதை ஆராதிச்சதுனால போன இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்தி நிறுத்தினார். ஹல்லேலூயா. அவன் ஒரு எகிப்துக்கு, ஒரு விக்கிரங்களை வழிபடுகிற ஒரு தேசத்துக்கு அவன் போயிருந்தாலும் தேவன் மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர், சொன்னதை நிறைவேற்றுகிறவர் என்பதை யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார்? அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் யோசேப்பை சகோதரர்கள் விரட்டி அடித்தாங்க. இவன் ஆகாதவன், நம்ம வீட்டில் இருந்தா இவன் தலைக்கு மேலே ஏறி நிற்கிறான், நமக்கு இந்த மதிப்பே இல்லாமல் போயிடுது என்று சொல்லி அவனை தள்ளி விட்டாங்க. ஆனால் அதே சகோதரர்களுக்கு இவன் உதவி செய்கிற அளவுக்கு, இவன் ரட்சிக்கப்படுற அளவுக்கு, இவனை மற்றவர்களை ரட்சிக்கிற அளவுக்கு, சகோதரர்களை ரட்சிப்புகளால் வழி நடத்துகிற அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை நித்தியமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வாஸ்து பாருங்க. ஆதியாகமம் 45வது அதிகாரம் அதனுடைய
5வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, யோசேப்பு சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் ஒரு சில வார்த்தைகளை அந்த இடத்துல முக்கியப்படுத்துகிறார். என்ன சொல்றார் பாருங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி பிச்சு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்க சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். யோசேப்பு செத்து போயிட்டான் தான் எல்லாருடைய நினைவு. யோசேப்புடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. யோசேப்பு அடையாளமே தெரியல. யோசேப்பு யார் என்று அறிந்து கொள்றதுக்கு சகோதரால முடியல. சொந்த ரத்தமே யோசேப்பு என்ன செய்கிறதுன்னா மறந்து போயிடுச்சு. ஆனா யோசேப்பால புரிந்து கொள்ள முடிந்தது, சகோதரர்கள், என்னுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனா சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது சகோதரர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? ஐயோ, அவன் நம்மளை கொண்டு போடுவானே, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே, குழியில போட்டோமே, விட்டுட்டோமே, இனி அவன் நியாயம் செய்கிறதுக்கு அவன் கையில் அதிகாரம் இருக்குதே. பயந்து போய் நின்னாங்க. அவங்களோட பயம் அவங்கள கண்களுக்கு நல்லா இருந்ததே. யோசேப்பு அறிந்ததுனால தான் அவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். என்னை நீங்கள் விட்டு போட்டதுனால என்னை குறித்து நீங்கள் என்ன செய்யாண்டா, சஞ்சலப்படாண்டா. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா. என்ன ரட்சணை? ஆமென். உங்களை ரட்சிக்கிறதுக்காக என்ன முன்னாலே என்ன செய்துட்டார்? அனுப்பிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கை கடினமான பாதை. அடிக்கடி சொல்லுவேன், என் பாதை யாருக்கும் என்ன செய்திடக்கூடாது, வந்துடக்கூடாது. என் கஷ்டம் யாருக்கும் என்ன செய்திடக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படின்னு நான் அடிக்கடி சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது. நீங்களும் சொல்லியிருப்பீங்க, எனக்கு வந்த பாடு மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. உங்களுக்கு அது பெரிய பாடாக இருக்கும், எனக்கு பெரிய பாடாக இருக்கும். யோசேப்புக்கு அது ஒரு பெரிய பாடாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிக்கவே முடியலை, மறக்கவே முடியலை. அப்பா அம்மாவை மறக்க முடியலை, சகோதரர்களை மறக்க முடியலை, அவங்க செய்த தீங்க மறக்க முடியலை. எப்போ மறந்தான் தெரியுமா? அவனுக்கு திருமணம் முடிஞ்சு ஒரு பிள்ளை பிறந்த பிறகு தான் வீட்டுடைய நினைவை அவன் மறந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அது உடனேயே சகோதரர்கள் வரல. பஞ்சக்காலம் முடிஞ்சு 2 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் சகோதரர்கள் தேடி வர்றாங்க. அப்போவும் அவன் என்ன செய்கிறான்? ஐயோ, என் சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. அவன் எவ்வளோ ஏங்கி இருப்பான் நீங்கள் யோசித்து பாருங்க. ஆனாலும் அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஜீவரட்சணை செய்யும்படிக்கு என்னை முன்கூட்டியே கர்த்தர் இந்த இடத்துல என்ன செய்தார்? அனுப்பினான். அதில் 8வது வசனம் நல்லா தெளிவாக இருந்துச்சு பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். 7வது வசனமும் 8வது வசனம் வாசிங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, அழகா சொல்றேன், உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காக தீர்க்கதரிசி தான் நம்ம சொல்ல முடியும். யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசி. பாருங்க, நீங்க அழிஞ்சு போயிருப்பீங்க, இந்த பஞ்ச காலத்தில் நீங்க அழிஞ்சு போயிருப்பீங்க, ஆனா உங்க வம்சம் ஒளிஞ்சு போகாம இருக்க. ஹல்லேலூயா. சிலரை முன்கூட்டியே கர்த்தர் நம்ம அழைச்சி வேறு பிரிக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் சிலரை ரட்சிப்பதற்காக, சிலரை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் முன்கூட்டியே கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். ஆமென். அதில் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்பே என்ன செய்தார்? அனுப்பினார். 8வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே. ஆதலால் நீங்கள் அல்ல, ஆதலால் நீங்கள் அல்ல. சில உங்க வீட்டை விட்டு விரட்டுறாங்களா? நீங்க அல்ல, தேவனே. ஆமென். கூட்டை விட்டு உங்க கொத்தி விரட்டுறாங்களா? நீங்கள் அல்ல, தேவனே உங்களை விரட்டுறார். எதுக்கு? ஜீவரட்சணை செய்யறதுக்கு. எதுக்கு? உங்களை கொண்டு அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு. எதுக்கு? கர்த்தர் உங்களை கொண்டு மற்றவங்களை மீட்டெடுப்பதற்காக. ஹல்லேலூயா. அது அவன் அழகா சொல்ல பாருங்க. நீங்கள் அல்ல, தேவனே இவ்விடத்துக்கு என்னை அனுப்பிதான் அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக 3 ஆசீர்வாதத்தை அவன் வாங்கியிருக்கான். பாருங்க, தன்னந்தனிமையாக போனான், வெறும் கையாக போனான், ஒன்றும் இல்லாமல் போனான், குடும்பத்தை எல்லாம் இழந்தவனாக போனான். இப்போ சொல்கிறா பாருங்க, எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக கர்த்தர் என்னை மாற்றினார். இதான் ரட்சிப்பு, இதான் மேன்மை.
இதான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தரை தொழுது கொள்கிறதுல மட்டும் சோர்ந்து போகாம கர்த்தரை தொழுது கொண்டா கடைசி பரியன் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, அநேகருக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மளை நிலைநிறுத்தி ஆமென் அதிகாரியாகவும் அதிபதிகளாகவும் கர்த்தர் உயர்த்தி நிறுத்த என் தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த கூட்டமாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரா? வேறு பிரிக்கிறார். எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? ரட்சிப்பின் பாத்திரத்தை மட்டும் இழந்து போயிடாதீங்க. ரட்சிப்பின் பாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஊறுகிற ஊட்டாய் நம்ம மாறட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுக்கப்புறம் வேதம் சொல்லுது பாருங்க, இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நித்திய ரட்சிப்பினால் கர்த்தர் அவங்களை மீட்டெடுத்தாராம். வாசிங்க ஏசாயா 45வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 17வது வசனம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். இஸ்ரவேலரோ கர்த்தரால நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். சரியா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதே வாக்கு தத்தத்தை இன்னைக்கு கர்த்தர் நீங்களோ கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பீர்கள். சொல்லுங்க, சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவீங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். கர்த்தரே சார்ந்து இருக்கிற பிள்ளைகளை நித்திய மகிமைக்குள்ளால கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை கூட வாசித்து ஜெபிக்க போகிற. வாசிங்க சங்கீதம் 149வது சங்கீதம் 4வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 149வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். கர்த்தரே நம்பி இருக்கிற பிள்ளைகள், கர்த்தரே சார்ந்து இருக்கிற பிள்ளைகள் அவருடைய ரட்சிப்பினால் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அலங்கரிப்பார். அவங்கள பார்த்தாலே தெரியும், முகத்தை பார்த்தா தெரியும், நடையை பார்த்தா தெரியும், அவங்க பேச்சை பார்த்தா தெரியும் இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ஆமென். இவங்க ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு செல்கிறவங்க, இவங்களிடத்துலேருந்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து செல்கிற என்பதை பார்க்கும் போதே நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, ஆமென், கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரங்களுக்கு, ஆமென், வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, அவங்க ரட்சிப்பினால் அலங்கரித்து கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தில் நம்ம எப்போது சந்தோஷத்தை பார்க்க முடியும்? 1000 பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரோடு கூட நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் அவங்களை வழி நடத்துவார். நித்திய ரட்சிப்பினால் கர்த்தர் அவங்களை வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது சொன்னது போல ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை நான் என்ன செய்வேன்? அந்த 2வது வசனத்தை ஒருக்க கூட வாசிங்க பார்க்கலாம். ஆமென். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடினால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை நான் என்ன செய்வேன்? தொழுது கொள்வேன்.